உலக புகழ்பெற்ற வயலின் மேதை இட்சாக் பெர்ல்மன் நியூயார்க்ல ஒரு கச்சேரியில வாசிக்க மேடை ஏறினாரு. அவரு தன்னுடைய சின்ன வயசுலேயே போலியோவால பாதிக்கப்பட்டதுனால ஊன்றுகோல் துணையோட மெதுவா மேடையில நடந்து வந்தாரு. உட்கார்ந்த உடனே ஊன்றுகோல பக்கத்துல வச்சுட்டு அதை வாசிக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் ஆன உடனே வயலினோட ஒரு நரம்பு அருந்துட்டுது. பெர்ல்மன் வாசிக்கிறத நிறுத்திட்டு அருந்து போன ஸ்ட்ரிங்க சரிப்படுத்திட்டு வாசிக்கிறத தொடர்வாருன்னு மக்கள் நினைச்சாங்க. ஆனா அவர் அப்படி செய்யல. கொஞ்ச நேரம் கண்களை மூடிட்டு அப்புறம் இசை நடத்துனரை பார்த்து ஆரம்பிக்குமாறு கைய அசைச்சாரு. பெர்ல்மன் எங்க இசைய விட்டாரோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் வயலினை இசைக்க ஆரம்பிச்சாரு. உணர்ச்சி பொங்க ஆர்வத்தோட வாஞ்சையோட இசைச்சாரு. வயலின்ல இருந்து 3 நரம்புகளை வச்சே புதுமையான அற்புதமான ஒலிய எழுப்புனாரு. அவர் வாசிச்சு முடிச்சதும் அரங்கமே மயான அமைதியா இருந்துச்சு. அடுத்த வினாடியே எல்லாரும் எழும்பி நின்னு தங்களுடைய கைகளை தட்டுனாங்க. பெர்ல்மன் தன்னுடைய நெற்றியில் அரும்பியிருந்த வியர்விய தொடச்சுக்கிட்டே கூட்டத்தை அமைதியா இருக்க தன்னுடைய கைகளை அசைச்சு காட்டினாரு. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்தாங்க. பெர்ல்மன் அவங்கள பார்த்து, நம்மிடம் மீதமுள்ளதைக் கொண்டு இன்னும் எவ்வளவு அழகாக இசையை உருவாக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பதே சில நேரங்களில் கலைஞரின் பணியாகி விடுகிறதுன்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் அருந்து போயிருக்கலாம். நம்முடைய வலிமையை எல்லாம் கூட்டி சேர்த்து தொடர்ந்து இசைப்போம். உடைதல் ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா அது நம்மை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லுது. அது மட்டும் இல்ல, கடவுள்கிட்டையும் நம்மை இன்னும் நெருக்கமா கொண்டு செல்லுது. அதுக்கப்புறம் நாம ஸ்திரப்படுவோம், பலப்படுவோம், நிலை நிற்போம். அதத்தான் பைபிளும் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக.